வணக்கம். வாழ்க வளமுடன் முத்து ஐயா. உறவினர்களையோ நண்பர்களையோ அதிகம் நேசிக்கிறவங்க தனிமையில் வாடுறது ஏன்? இதுக்கு என்ன தீர்வு? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உறவினர்களோ நண்பர்களோ அதிகம் நேசிப்பவர்கள் எல்லோரும் அல்ல. பெரும்பாலானோர் தனிமையில் வாடுபவர்களாக இருப்பதற்கு காரணம், அவர்கள் அதிகம் நேசித்த மாதிரியே மற்றவர்களும் நம்மை நேசிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பினால்தான். அலுவலக பார்ட்டி முடிந்து இரவு 11 மணிக்கு வீடு வந்த நண்பர் சுப்புவின் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிற வீட்டுக்காரர் எழுந்துவிடக் கூடாதே என்ற அதிக அக்கறையில், அன்பில் சத்தமே வராத அளவுக்கு கதவை திறந்து லைட்டு கூட போடாம உடைகளை மாற்றி இருட்டில் எதிலும் மோதி விடாமல் தடவி தடவி பார்த்து பார்த்து படுக்கையில் வந்து படுத்து விட்டார். ஏன் அவ்வளவு அன்பு? வீட்டுக்காரரின் தூக்கம் கெட்டுவிடக்கூடாது என பாராட்டப்பட வேண்டியவர்தான். உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடுதான். ஆனால் இன்னொரு நாள் அந்த அம்மா தூங்கிய பிறகு வீட்டுக்காரர் சுப்பு பார்ட்டி முடிஞ்சு 11 மணிக்கு வந்தார்னா கதவையே டமார்னு சத்தத்தோடு திறந்து மூடி, வீட்டம்மா தூங்கிட்டு இருக்காங்களே என்ற ஒரு எண்ணம் அன்பு கூட இல்லாமல், இந்த சத்தத்திற்கு பிறகும் வீட்டம்மா எழுந்திருக்கலையே என்று எழுப்பி, ஏமா எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த தலையணைய வையின்னு, நீ அதை வச்சு தூங்கிட்டு இருக்க என திட்டினால், இப்ப அந்த அம்மா நாம எப்படி இருக்கோம், இவர் ஏன் எப்படி இருக்கார் என்ற எதிர்பார்ப்பின் காரணமான ஏமாற்றம், புறம் தள்ளக்கூடிய ஒருவித வெறுப்புணர்வுடன் கூடிய எதிர்மறை தன்மைகளை உடைய அந்த எண்ணத்தின் காந்த ஆற்றல், இப்படி ஒரு தடவை அல்ல, வாரம் ஒரு தடவை 2 தடவை அல்லது இதே போல் மற்ற பல விஷயங்களிலும் தொடர்ந்து பல வருடங்களாக நடைபெறுகிறது என்றால், அந்த அம்மாவின் காந்த உடலிலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கும் காந்த அலைகள் யாரையும் ஈர்க்காமல் புறம் தள்ளி கொண்டே இருப்பதால் அவர்கள் தனிமையில் வாடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிட அந்த எதிர்பார்ப்பே காரணமாகிவிடும் என்ற அந்த ஆழ்ந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தனிமைக்கு காரணம் அவர்கள் பிறர் மீது காட்டப்படும் அதிக அன்பு அல்ல, அதே அன்பிற்கு சமமான விளைவை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதுதான் இங்குள்ள சிக்கல். இதிலிருந்து எப்படி விடுபடுவது? 4 விஷயங்கள். முதல் விஷயம், பெரும்பாலான மனிதர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் அதிகம் இல்லை என்றாலோ, அல்லது இருக்கிறார்கள் ஆனால் ஆத்மார்த்தமாக உண்மையான அக்கறை கொண்டவர்களாக அதிகம் இல்லை என்றாலோ, அதற்கு முக்கிய காரணம் கடும் பற்றுதான். குறிப்பாக நம்மிடம் இருக்கும் பொருள் பற்று, மக்கள் பற்று இரண்டுமே நமக்கு துன்பத்தையே தனிமையையே தருவதாக அமைந்து விடுகிறது. பிற மனிதர்கள் மீது காட்டும் மக்கள் பற்றே அவர்களின் அதிக எதிர்பார்ப்புக்கு காரணம். ஆகவே முதல் விஷயம், பிற மனிதர்கள் மீது அன்பு அவசியம் தேவை. ஆனால் அது கடும் பற்றாக மாறி அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்திவிடாத அளவுக்கு அவர்கள் அப்படித்தான். நான் தூங்குகிறேன் என்பதை பற்றி கவலைப்படாமல் செயல்படுவார்கள். நான் எதிர்பார்க்காமல் எப்படி என்னை பாதுகாத்து கொண்டு இனிமை கெடாமல் காரியம் சாதிப்பது என்ற அளவிலே நம் திறமையை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இது முதல் விஷயம். 2வது விஷயம், இது தவிர சிலருக்கு ஒரு சில உறவுகளே உலகமாக இருக்கும். அந்த உறவுகளில் தூரம் வந்தாலே போதும், தனிமை அதிகமாக துன்புறுத்தும். இதுவும் கடும் பற்றே. இது 2வது விஷயம். 3வதாக, ஒரு சிலர் தங்களுடைய விருப்பங்கள், தேவைகள், நோக்கங்கள், நண்பர்கள், தனிப்பட்ட வளர்ச்சி போன்றவற்றை புறக்கணித்து உறவுகளில் மூழ்கிவிட்ட பின் அவர்களிடமிருந்து ஆதரவோ பதிலோ கிடைக்காத போது மனதில் ஒரு வெற்றிடத்தை உணர்வதும் தனிமைக்கு காரணம். உறவுகளோடு சேர்ந்து தனிப்பட்ட வளர்ச்சியையும் வளர்த்து கொண்டால் தனிமை குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 4வதாக, அதிகம் நேசிப்பவர்கள் எப்பொழுதும் அதிகமான உறவுகளால், நண்பர்களால் சூழப்பட்டிருப்பார்கள் என்பது இல்லை. சில நேரங்களில் அவர்கள் அதிகம் புரிந்து கொள்ளப்படாதவர்களாகவே உணர்வதற்கு காரணம் அவர்களுடைய கடும் பற்றும் ஏமாற்றமும். இதை தவிர்க்க மற்ற மனிதர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ்க வளமுடன் என தினசரி வாழ்த்த நம் எண்ணம்
நாம் சொல்லாமலேயே அவர்கள் மனதில் பிரதிபலிக்கிற அளவிலே உறவுகள் பலப்பட ஆரம்பித்துவிடும். அதுவே இனிமையான மனித வளத்திற்கான முதலீடு ஆகும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று, வாழ்க்கையை வாழ்வதற்கே. வேதாத்ரிய பயணம் அதற்கே. வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம். இன்றே இணைக. லைஃப் அட் 360 ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.